Inner Growth and Transformation week 6. ஸோ வீக் 5ல் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ அதில் கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். அதாவது நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனா எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் நம்மளை காரணமாக எடுத்துக்கக்கூடாது. என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, நான் வந்து எமோஷ்னலி க்ரோ ஆகிறேன் அப்படின்னா எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வேணும். எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டினா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் யார் எப்படி என்ன பேசினாலும் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருந்தாலும் நான் எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருந்து என்னோடய ட்ரூத்தை நான் பேசுகிறேங்கிறது. ஏன்னா நான் எதுனாலும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணலாம், பட் அது எந்த எனர்ஜியில் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஸ்டேபிளாக இருந்து என்னால் பேச முடியுது அப்படின்னா நிறைய எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவம் வருதுன்னா கத்துவாங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணணுன்னு இருக்குல்ல. நம்ம கத்துறது, நம்ம கோவத்தை இன்னொருத்தர் மேலே போடுறது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த பெயினை தூக்கி இன்னொருத்தங்க மேலே போடுறது, அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த க்ரோத் ஜர்னியில் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற இம்பார்ட்டண்ட் லெசன், அதாவது வீக் 6ல் இன்னர் க்ரோத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து நம்ம பிளேமிங் ஆர் கம்ப்ளைனிங் சைக்கிள்குள்ளே போகிறோமோ அப்போல்லாம் வந்து அந்த கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதாவது நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஈஸி. அதாவது அந்த இன்டலெக்சுவலாக வந்து சில விஷயங்கள் தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை மீறி வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்புக்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றால் தான் லேட் ஆயிடுச்சு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எல்லா கஷ்டமும் வந்து அவங்களால தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுதான் வந்து நான் சொல்கிற டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை எனர்ஜி அண்ட் மை தாட்ஸ். ஸோ வெளியில் என்ன நடந்தாலும், சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருந்தாலும் நான் என்னோடய எனர்ஜியில் இருக்கலாம். அதுதான் இந்த ப்ராக்டிஸ். அது உடனே வருமா? ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஜேர்னி. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதோ, மற்றவங்க மேலே போடுறோம் எதையாவது, மற்றவங்கனால இப்படி ஆகுது, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால இப்படி வருது, இப்படியெல்லாம் உங்கள் செல்ஃப் டாக் எப்போல்லாம் வருதோ, எப்போல்லாம் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவேர்னஸ் கொண்டு வாங்க. ஸோ இது ஒரு ஜேர்னி தான். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்குறேன். தேங்க்யூ.